சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் திருமண வாழ்க்கையிலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னும் மனமுறிவு ஏற்பட்டிருக்குது. ஆர்த்தியோடு எங்களுக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆர்த்தி அதற்கு பதிலாக இதை பற்றி என்கிட்ட அவர் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இதுதான் தற்பொழுது சர்ச்சையாக மாறி இருந்தது. திருமண வாழ்க்கையில் இருவரும் சுமூகமாக பிரியாமல் வேறுபட்ட கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க அப்படின்னும், ஜெயம் ரவி தலைமறைவே ஆயிட்டாருங்க, அவர் வீட்டு சைடே வர்றதில்லை அப்படின்னும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. ஜெயம் ரவி என்ன ஆனார் சார்? உண்மையிலே என்ன நடந்தது? தலைமறைவெல்லாம் ஆளுங்க அவர். பிரச்சனையில் இப்போ ஒன்று ஓடிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் அமைதி காக்கிறதுக்காக கொஞ்சம் தனிமையில் இருக்கார். அவங்க அப்பா பார்க்குறாரு, வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு தான் போகிறாரு. பட் அவங்க ஆர்த்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, என்கிட்ட சொல்லலை, சொல்லாமல் அவர் அந்த விஷயத்தை சொல்லிட்டார். வெளியில் சொல்லியிருந்தால் நாங்கள் 2 பேருமே பேசி தீர்த்துருப்போங்கிறது மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வகையில் நியாயமானதானுங்க. பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே உள்ள பிரச்சனையை 2 பேரும் பேசி தீர்த்தாலே முடிச்சிருங்க. இது 3ஆம் மனுஷன்ற மேட்ருக்கு அவசியமே இல்லைங்க. காலையில் அடிச்சுக்குவாங்க, நைட்டு ஒன்று சேர்ந்துக்குவாங்கிற பழமொழியே இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அவர் ஒரு செலிபிரிட்டி, அவர் பெரிய ஆக்டர்ஸு, அந்த பேர் புகழ் இது எல்லாமே இருக்குது இல்லையா அவருக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன பொசிசிவ் இது மாதிரி நம்ம ஹஸ்பண்டு இப்படி யாராவது பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னா அந்த இது அது உங்களுக்கு இருக்கும் மேபி. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிதான பிரச்சனையே இல்லை. இதை கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ளே ஏன் லேட்டு, எதுக்கு 12 மணி வரைங்க 1 மணி வரைங்கன்னு கேள்வி கேட்கும்போது அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. இதை பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். நான் பெருசுப்படுத்திட்டாங்க, அவர் மனசையை கஷ்டப்படுத்திட்டாங்க. தலைமுறைவெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் டைம் இருக்குது. எல்லாமே ஒன்று விஷயம் நடக்கும்போது எல்லாமே மறந்து போயிடும். அதனால் இப்போவும் அவங்க 2 பேரையும் 1 to 1 முகத்துக்கு முகம் நேராக உட்கார வச்சு பேசுனாங்கன்னா கண்டிப்பாக இது 10 நிமிஷம் முடிகிற விஷயம் தாங்க. இது திரும்பி அவங்க சேர்ந்து எல்லாம் தான் வாழ்க்கையை நல்லா வரலாம். ஏன்னா பசங்க இருக்காங்க, பசங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக ஜெயம் ரவி அவர் அந்த மனசு ஃபீல் பண்ணுவார். அது கண்டிப்பாக. ஏன்னா வயிற்று வலின்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துலாங்க, மனசு வலிக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைங்க. பேசி தீர்க்க வேண்டிய வழி தான் இது. 2 பேரையும் நீங்கள் தனிமையாக சந்திச்சாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குங்க. அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது, அவங்க பேசினாலே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் செய்திகள் பல வண்ணை தவறாகவும் சில செய்திகள்லாம் வருது. அதாவது ஜெயம் ரவி இரவு பார்ட்டிக்கு செல்கிறாரு, அவருக்கு பல நடிகையோட கள்ள தொடர்பு இருந்துச்சு, அதை ஆர்த்தி பார்த்துட்டாங்க, அப்படியெல்லாம் செய்திகள் வருதே சார். அதோடைய உண்மைத்தன்மை என்ன சார்? சார் அதெல்லாம் இல்லை சார். அவர் முகத்தை பார்த்தாலே அவருக்கு ஆடியன்ஸு தனி ஆடியன்ஸ் இருந்தால் கூட ஃபேமிலியில் 5 பேர் இருந்தால் 5 பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க சார். அவர் அதான் சொல்கிறீங்களா, முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நடிகர் விழாவுக்கு போவார், கொஞ்சம் லேட்டாக வரலாம், இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்கேயே பார்ட்டியில் கலந்துக்க தான் தோணும். அதில் கூட பார்த்தீங்கன்னா தனுஷ் இழுத்துட்டாங்க ஒரு மேட்டரில். இப்போ ஸோ நடிகர்கள் ஒரு பார்ட்டியில் கூப்பிட்றாங்கன்னா அங்கே சிரித்து பேசுவாங்க, வீடியோ எடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அவங்க ஹக் பண்ணி கூட ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது அந்த நேரத்துக்கு அது ஒன்றும் தெரியல. பார்த்தீங்களா, ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி இது அப்போயே நடந்தது இப்போயே நடந்ததுன்னு சொல்கிறாங்க. தனுஷ் பேரை வேற தேவையில்லாமல் இழுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் அவரும் கிடையாது. அவர் பேரை நிறைய விஷயம் இழுத்துட்டாங்க. பட் இதில் இருக்கட்டும். இப்போ என்னென்னா ஜெயம் ரவி கொஞ்சம் லேட்டாக வர்றது, பார்ட்டி போகிறதெல்லாம் ஒரு காரணமே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு ஆக்டர், அவர் பேரு புகழ் பணம் செல்வாக்கு எல்லாமே இருக்குது. அதை அவங்க மனைவி ஆர்த்தி பெருமையாக தான் எடுத்துக்கணும். அதை தன்னுடைய கணவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு புகழ் பேர் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இதை அவங்க என்னங்க இன்றைக்கி ஷூட்டிங்லாம் நினச்சா இது நடந்ததா, இது படம் நல்லா ஹிட்டாமல் நல்லா கதையை தெரிஞ்சுட்டு இப்படிலாம் ஒரு பேசி பண்ணாங்கனாலே அந்த ஒரு அன்பு அதிகமாகுங்க. சார், இப்போ இதை இடையில நீங்கள் சொல்லும் பொழுது தனுஷ் அவர்கள் பேரை சொன்னீங்க. அப்படிதான் ஒரு புகைப்படமுமே வெளியாக இருந்தது. அதாவது மது போதையில் நடிகர் தனுஷ் அவர்கள் ஜெயம் ரவி மனைவியிட பேசுகிற மாதிரி ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தை தற்பொழுது ஒப்பிட்டு தனுஷ் அவருடைய பேரையுமே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் சார் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு மது போதையில் நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க குடித்ததை பார்த்தாங்களா? கிடையாது. பார்ட்டி, அந்த பாட்டில் காக்டெயிலில் எல்லாம் வரும் செய்யும். இப்போ சிலரில் பேசும்போது காமெடியாக பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் இருக்கும். அது மாதிரி பட் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பேசும்போது அப்போ கோவமா, இப்போ நண்பர்களுக்குள்ளேயே பேசும்போது என்னடா அப்படிங்கிற கை ஆக்ஷன் பேசும்போது அந்த ஸ்டில்ல எடுத்தாங்கன்னா அதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போடும்போது அது பெரிய விஷயமாக தான் பேசப்படும். ஜெயம் ரவியும் தனுஷெலாம் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தனி ஒருவன் ஃபங்க்ஷன் நடந்த விஷயந்தான் அந்த பார்ட்டி. இது ஒரு நண்பனுடைய வாழ்க்கையை போய் கெடுத்து பண்ணுற அளவுக்கு தனுஷ் அப்படிலாம் ஒரு கேரக்டர் கிடையாதுங்க. ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க பண்ணுறாங்கன்னா அப்படி பார்த்தா அன்றைக்கி இருந்த ஸ்டில் அன்றைக்கி வெளியிட்ருக்கலாம் இல்லைங்களா, இப்படி இருக்குமோ அப்படின்ட்டுலாம் சொல்லி. அது இல்லையே. பட் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனால அதை அந்த ஃபோட்டோ போட்டு பெருசுப்படுத்துகிறாங்க, தனுஷை அசிங்கப்படுத்துகிறாங்க. ஓகே சார், இன்னும் காலம் இருக்குது. ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் மனம் மாதிரி இருவரும் பேசி இந்த முடிவுலேருந்து மாற்றிப்பாங்க அப்படின்னு நம்புவோம் சார். தளபதி 69 படத்துடைய ஒரு வீடியோ ஒன்று வந்தது. இதுதான் தளபதியுடைய இறுதி படம், கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டான ஒரு வசனங்களோட ரசிகர்கள் பேசுகிற வீடியோவாக அது அமைஞ்சிருக்கு.
தளபதி 69 தான் கடைசி படம் அப்படின்னு சொன்னாலும் தளபதி 70 இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கே, என்ன சார் உண்மை? கண்டிப்பாக தளபதி 70 இருக்குது சார். அதாவது இப்போ வந்து அடுத்த படம் 69 பண்ணுறது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட படம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதில். ஒரு போராட்ட குழு தலைவராக தான் பண்ணுறாரு, அந்த கதையமைப்பில் தான் இருக்குது. ஆனால் அவருடைய எய்ம் என்னென்னா, கடைசி படம் வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கும் ஒரு சமூக கலந்த ஒரு மெசேஜை சொல்லி, எம்ஜிஆர் எப்படி சில விஷயங்கள் அரசியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில கருத்துக்கள் சொன்னாரோ, அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் உள்ள ஒரு மெசேஜோட ஒரு படம் பண்ணி அவருடைய ஹிஸ்ட்ரியில் அது இருக்கணும்னு விரும்புகிறாரு. அது வந்து 70வது படம் தான் அமையும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாகவும் இருக்குது. 70வது படம் கண்டிப்பாக பண்ணுவார் சார், அதில் மாற்று கருத்தே கிடையாது சார். இப்போ 70வது படம் ஒரு அரசியலுடைய எழுச்சியை ஏற்படுத்துகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா எந்த டேரக்டராக இருப்பார் சார்? அந்த டேரக்டர் ஏன் தளபதி 69ல் பண்ணலை? இல்லை, 69 தான் வினோத்தை கமிட் பண்ணிட்டாங்க இல்லையா? கமிட் பண்ணி கதை கேட்டுட்டாரு, கதையும் ஒரு பிடிச்சிருக்கு, ஒரு போராட்ட குழு தலைவரை பண்ணுறாரு, ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. கமிட் பண்ணதை பேர் மாற்ற முடியாது இல்லைங்களா? இதுக்கப்புறமேலு அந்த படம் 70, அதாவது விஜய்க்காகவே இன்னும் ரிஸ்க் எடுத்து கதையை உருவாக்குறாங்க. ஒரு நல்ல மெசேஜோட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லி பண்ணுறாங்க. மேபி அதில் வந்து ஒரு 2 டைரக்டருக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று அட்லி கிட்டத்தட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா லோகேஷுக்கு கண்டிப்பாக ஒரு 90% வாய்ப்பு இருக்குது சார். இப்போ அந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பேசுகிற படமாக இருக்குமா? அது தேர்தலுக்கு முன்பு வெளிவந்து விஜயின் அரசியல் வாழ்க்கையில் சற்று ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் நம்புறீங்களா? ஆமாம் சார், 2026 மே எலெக்ஷனு, அதுக்கு முன்னாடி தான் அந்த படம் வருது சார். அந்த படம் வந்து ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு கருத்தால் மிக்க ஒரு படமாக தான் உருவாகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்து பேசப்பட்டு இருக்கிறது. அது வந்து அநேகமாக ஏப்ரல் 14 வெளியிடுறது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார். அது இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியில் விடலை. நமக்கு வந்து சில தகவல் அடிப்படையில் நான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். தளபதி 70 படத்துக்கு பிரத்யேகமாக கதையை வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அரசியல் படம் அப்படின்னு சொல்கிறீங்க. கோட் படத்துடைய கதைக்களம் அந்த மாதிரி விஜய்க்கு பண்ண ஒரு கதையாக பார்க்குறீங்களா சார்? இல்லை சார், அது வந்து விஜய்க்கு ஆப்டான கதை வந்து அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் கூட இந்த வில்லனை ரசிச்சிருக்கலாம். ஒரு அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமேல் இப்படி ஒரு கதையை வந்து விஜய் சார் தேர்ந்தெடுத்துக்கூடாது. அது வந்து இந்த வில்லனா கேரக்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வில்லன் வந்து அந்த கேரக்டர் வேறு ஒருத்தர் பண்ணி இந்த காந்தி கேரக்டர் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி அந்த ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்கும். அதையும் விஜயை போட்டு அந்த விஜயை வந்து அம்மாவை கொல்ல வர்றாரு, கூட பிறந்த இந்த தங்கச்சியை கொல்றதுக்கு வர்றாரு, தன்னை விரும்பின காதலையும் கொலை பண்ணுறாரு. அவர் ஹீரோ கேரக்டர்லேருந்து பண்ணலையே சார், வில்லன் கேரக்டர்லேருந்து தானே சார் பண்ணுறாரு. அதான் சார், என்ன இருந்தாலும் நீங்கள் வில்லனை காமிச்சா கூட விஜய் முகத்தை தானே காமிக்கிறீங்க. அங்கே மக்களும் சரி ரசிகர்களும் சரி விஜய் தானே பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அவரை வந்து வில்லனாக காமிக்கிறாங்க, இது குளோனிங்கில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒத்துக்கிட்டால் கூட அங்கே ஃப்ரேமில் வருது விஜய் தானே வர்றாரு. மக்கள் வந்து விஜய் தானே பார்ப்பாங்க, ரசிகர்கள் விஜய் தானே விரும்புகிறாங்க. அவர் ஆக்டிங் நல்லா இருக்குது, அதை விட்டுருவோம் நம்ம. பட் இந்த நேரத்துக்கு அந்த கதை வந்து அவருக்கு ஆப்டான ஒரு கதை இல்லை சார். அது ஏன்னா அது லாஜிக் நிறைய மீறப்பட்டிருக்கு. ஒரு அதிபயங்கர ஒரு வில்லன் சொல்லி மோகனை சொல்கிறீங்க, அவருக்குள்ள விஷயங்களை சொல்லலை. வந்து கடைசியில் வந்து அந்த காந்தி கேரக்டர் விஜய் வந்து அந்த வில்லனை தூக்கிட்டு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வில்லனை வந்து என்ன பண்ணுறாரு கடைசியில், ஏதோ கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வர ஒரு கேரக்டர்கிட்ட போய் துப்பாக்கியை கொடுத்து இவனை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போகிறார். அது எப்படி சார் முடியும்? அவ்வளோ பெரிய ஒரு டெரரிஸ்ட்டு சொல்கிறீங்க நீங்கள். அவனை சாதாரணமாக வந்து சொல்லிட்டு போயிருவீங்களா நீங்கள்? அவன் யாருன்னே தெரியாதே. அப்படி பார்த்தா இவங்களுடைய கேங்கில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, பிரசாந்த் இருக்காங்க, இவங்களாம் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு மாதிரி இல்லை போகணும். அதை யாரோ 3ஆம் மனுஷன்ட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி போகிறாங்களே. அது வந்து அந்த சீன் ஒருத்தருக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அந்த சீனை மாற்றி எடுத்துட்டாங்க. இது வந்து விஜய் மேலே வந்து தவறே சொல்ல முடியாது. முழுக்க டைரக்டருடைய வியூ தான். இந்த கதை இந்த கேரக்டர் விஜய் சாருக்கு இந்த நேரத்தில் செட் ஆகுமா அப்படின்னு யோசித்துருக்கணும், யோசிக்கலை. நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு கதையில் நிறையா இருக்குது. விஜய் பொறுத்த மட்டும் அழகாக இந்த காந்தி கேரக்டரும் சரி வில்லன் கேரக்டரும் சரி அருமையாக பண்ணியிருக்காரு, அதில் மாற்றமே கிடையாது. ஒரு நல்ல மாஸ் ஹீரோ, நல்ல ஒரு நடிகரை வந்து வெங்கட் பிரபு வந்து டோட்டலாக வேஸ்ட்டு பண்ணது மாதிரி தான் தெரியுது சார். இது வந்து ஃபேன்ஸுக்கு கூட நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனாலும் அவர் ஒரு தலைவரை கொண்டாடுற நிறைய ஃபேன்ஸுகள் மத்தியில் என்ன சொல்ல முடியும்? ஸோ விரும்புகிறாங்க, லைக் பண்ணுறாங்க. படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவு போகலை, ரிசல்ட்டும் வரலை. ஸோ ப்ரொடியூசர் வந்து 400 கோடி ரூபா செலவு பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய்ன்ற ஒரு மாஸ் ஹீரோ டேட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க கதைக்குள்ளே போக மாட்டாங்க. விஜய் சாரை காம்ப்ரமைஸ் பண்ணி டைரக்டர் வந்து இந்த கதையை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது விஜய் சார் வந்து அரசியல் இறங்கிட்டார். அரசியலில் கவனம் திரும்புது. அப்போது கதைக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் அவரால் போக முடியல. அப்படிப்பட்ட வந்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கோட்டு. முழுக்க டைரக்டருடைய
அந்த தாக்கம் தான் சார் அதிகமாக இருக்குது. விஜய் சார் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். கோட் படத்துடைய கதை ஒரு வலுவில்லாத கதை அப்படின்னு சொல்ல வரீங்க, ரைட்டா சார்? கண்டிப்பாக சார். விஜய்க்கு ஏற்ற கதை இல்லைன்னு சொல்ல வரேன் நான் அதை. ஏன்னா இந்த நேரத்தில் அந்த அதாவது திரும்ப திரும்ப சொல்லணும், இதுதான் சொல்லணும், வில்லனா வந்து விஜய் இந்த நேரத்தில் பண்ணிடக்கூடாது சார். அந்த கேரக்டர் வேறு யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு காந்தி கேரக்டரை வந்து நல்லா டெவலப் பண்ணி இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் அந்த ஒரு கேரக்டரை வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, தீவிரவாதியை கொண்டு வந்து பண்ணி அந்த நாட்டுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? நீங்கள் அந்த வில்லனே விஜயாக போட்டிங்க. அப்போ விஜய் தான் கண்ணுக்கு தெரியுது நமக்கு. இப்போ படமாகிற எல்லா பேருமே வந்து விஜய் தானே பார்ப்பாங்க. அதனால் விஜய்க்கு ஆப்டான ஒரு கதை இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது சார். இப்போ அதன் டோட்டலாக விஜய் சார் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு தான் சொல்ல முடியும் வெங்கட் பிரபு. இப்போ அந்த கதையில் வலுவில்லாதனால தான் கோட்டுடைய வசூல் வந்து நினைத்த வசூலை விட சற்று குறைவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம் சார், கண்டிப்பாக சார். ஏன்னா மிகப்பெரிய உள்ள கலெக்ஷனை எதிர்பார்க்கும். அவருடைய படங்களை கழிச்சு பிரேக் பண்ணிட்டு போகணுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், 400 ரூபா வரைக்கும் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் சார் இந்த கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே தாண்டதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த மேட்ரு. இதை ஓகே சார், நன்றி சார்.